நம்ம இப்போ காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணுற நேரத்தில் நம்மளுக்கு சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கட்டும், தண்ணி சூடாகட்டும். பூவை நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லா பூவையும் கட் பண்ணிப்போம். நம்ம சூடு பண்ணோடைய தண்ணி சூடு எரித்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ண பூவையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். உள்ள பூச்சி அது சாவறதுக்கு தான். வேகலாம் வைக்க வேண்டாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிப்போம். மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவு கடல மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் பூவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பால் 1/2 கப்பு அரிசி மாவு. காரத்துக்கு மிளகாத்தூள். இது பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி தான் கலருக்கு. பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாங்க. கடையில் போய் பச்சை மாவு வாங்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி செய்யறதும் ஈஸியாகிடும். கடல மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்த்து செஞ்சுவிட்டுலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலக்கியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு காலிஃப்ளவரும் தண்ணியாக தான் இருக்கும், ஏன்னா வேக வச்சுருக்கோம் இல்லையா. உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக கடல மாவு சேர்த்துக்காங்க. பாருங்கள், நான் கலருக்கு எந்த மாவும் சேர்க்கலை, கலருக்கு எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. நார்மலாக வீட்டில் உள்ளது தான். ஒரு வாரமாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேக வச்சோம் இல்லையா, இதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்ல தண்ணியில் கழுவிக்கலாம். இதேமாரி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்படி நினச்சி நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தான். ஒரு 2-3 போட்டுக்கிட்டிங்கன்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இதேமாரி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம்.
அதேமாதிரி போட்ட உடனே கிண்டி விட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. கடல மாவு வச்சு, நம்ம வீட்டில் இருக்கிற கடல மாவு வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, நல்லா கலராக வந்திருக்கு. நான் எந்த கலருமே சேர்க்கல, காஷ்மீர் சில்லி மட்டும் சேர்த்து தான். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் செஞ்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லா வீட்டில் உள்ள பொருளே வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ கலராக வந்துருக்கு பாருங்கள். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்.